தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட உழவர் சந்தை கடைகளுக்கான பொது ஏலத்தில் நகராட்சி ஆணையர் முன்பே இரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார். சத்யராஜ், வணக்கம். என்ன நடந்தது? எதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது? தற்பொழுது சூழல் சுமூகமாகி இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கௌதமி, தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் பார்த்தோம் என்றால் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த உழவர் சந்தை கடைகள் இன்றைக்கு பொது ஏலத்திற்கு டெண்டர் விடப்பட்டு நேரடியாக பொதுமக்கள் வருகை ஏலத்தினை எடுத்தனர். அப்போது பார்த்தோம் என்றால் சுமார் 74 கடைகளுக்கு ஏலமானது இன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் என்று பிரிக்கப்பட்ட கடைகள் ஒவ்வொன்றாக ஏலம் விடப்பட்ட சூழலில் சி பிளாக் கடைகளுக்கு ஏலம் எடுக்க வந்த இருவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்த பேச்சுவார்த்தையானது வாக்குவாதமாக மாறியது. அந்த வாக்குவாதமானது பின்பு தள்ளுமுள்ளாக ஏற்பட்டது. இந்த காவல்துறையினர் உடனடியாக வருகை தந்து இருவருக்கும் இடையே சமரசம் பேச்சுவார்த்தை செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அப்பொழுது பார்த்தோம்னா நகராட்சி ஆணையராக கோபிநாத் அவர்கள் இருந்து வரும் சூழலில் அவர் முன்னிலேயே இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஒரு பரபரப்பான சூழல் நகராட்சியில் நிலவியது. தொடர்ந்து அங்கிருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இருவரிடமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையானது காவல்துறை ஒரு தரப்பினர் வெளியே கொண்டு சென்று சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இந்த திக்குமுக்காடி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அமர்ந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு மற்றொரு தரப்பினர் ஏலத்தை தொடர்ந்து வந்தனர். இதன் நகராட்சியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏலமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது டெண்டர் அளிக்கப்பட்டிருந்த ஏலத்தினையும் தற்பொழுது எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தினால் நகராட்சி முன்பு ஒரு பதற்றமான சூழல் நிலவந்து கௌதமி. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.